ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மீல் மக்கர் குருமா. இதை ஆல்ரெடி தண்ணியில் கொதிக்க வச்சு பிழிஞ்சி நான் எடுத்துட்டேன், நல்லா வாஷ் பண்ணி. இப்போ நம்ம இதை வச்சு குருமா செய்ய போகிறோம், வாங்க பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. பட்டை, கிராம்பு, இலை, பிரிஞ்ச் இலை, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு. இது வறுத்தக்கப்புறம் ஆனியன், நாங்கள் கொஞ்சம் மீடியம் சைஸில் நீல வாக்கில் நறுக்கின ஆனியன். இதை நம்ம வதக்கிக்கலாம். அரை மூடி தேங்காய், நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தேங்காய், 10 முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, கசகசா 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இதை அரைச்சி நம்ம விழுதாக கொண்டு வர போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ ஒரு 5 மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சிருக்கேன், அதை இப்போ இதில் போட்டு கலக்க போகிறேன். தக்காளி விழுது நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம மசாலா தூள் போட போகிறோம். மஞ்சத்தூள் 1 சிட்டிகை, கரம் மசாலா தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன். எல்லாத்தையும் போட்டு இப்போ நம்ம வதக்க போகிறோம். பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ மீல் மக்கரை போட்டு வதக்கிக்கலாம். இப்போ அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு நம்ம போட போகிறோம். தேங்காய், முந்திரி, சோம்பு, கசகசா போட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை போடுறோம். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோங்க. தண்ணி ஊற்றி இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு இன்னமும் தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒருவேளை கெட்டியாக இருந்தால் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. கரெக்டாக இருந்தால் ஓகே, அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு. நல்லா கொதி வந்துச்சா நம்ம பார்க்க போகிறோம். நல்லா பாருங்கள், கொதி வந்துடுச்சு. சூப்பரான சுவையான மீன் மக்கர் குருமா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.